கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதி உயிரிழந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மறியல் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர். கைதி மரணம் அடைந்தது ஏன்? உறவினர்கள் கூறும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூராப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முகமது அப்தாலிக். கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சங்கராபுரம் போலீசார் முகமது அப்தாலிக்கை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் கடந்த 9ஆம் தேதி அன்று கடலூர் அரசு மருத்துவமனையில் முகமது அப்தாலிக்கை சிறை காவலர்கள் சிகிச்சைக்காக சேர்த்தனர். 2 நாட்கள் சிகிச்சையில் இருந்த முகமது அப்தாலிக் 11ஆம் தேதியன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். ஏற்கனவே நாய் கடித்து அதற்கு மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்காமல் இருந்ததால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து அமரர் ஊர்தியை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். மேலும் மூரார்பாளையம் கிராமத்தில் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முகமது அப்தாலிக்கை போலீசார் அடித்து கொலை செய்து விட்டதாகவும் போலீசார் கைது செய்த போது அவரது உடல்நிலை நன்றாக இருந்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முகமது அப்தாலிக் மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலை மறியல் குறித்து தகவல் அறிந்த போலீசார் உறவினர்களிடம் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். முகமது அப்தாலிக்கின் உடற்கூறு ஆய்வு அறிக்கை வந்த பின்னரே அவரது இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என்று போலீசார் கூறியுள்ளனர்.